Dear students, plus 2 maths chapter 2 complex numbers அதாவது கலப்பெண்கள். இதில் எக்ஸாம்பிள் சம் 2.34 நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சால்வ் த ஈக்குவேஷன் z cubed plus 8i equal to 0 where z in c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. z வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். z cubed plus 8i equal to 0. இதுலேருந்து z cubed is equal to இந்த ப்ளஸ் 8iயை நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 8i அந்த மாறிடும். z cubed is equal to இதை நம்ம எப்படி எழுதுகிறோம்னா 8 into minus i அப்படின்னு எழுதிக்கிறோம். 8 into minus i அப்படின்னு எழுதும்போது இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதிலேருந்து z is equal to 8 power 1 by 3 into minus I the whole power 1 by 3 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். இப்போ z is equal to இந்த 8ஐ நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா 2 cubed அப்படின்னு மாற்றிக்கலாம். therefore 2 cubed the whole power 1 by 3 into இந்த மைனஸ் I அப்படின்றத என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, போலார் ஃபார்மில் மைனஸ் ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா cos pi by 2 minus I sin pi by 2. இப்போ cos pi by 2 வந்து நமக்கு 0, sin pi by 2 வந்து 1. அப்போ இங்கே என்ன வந்துடும், மைனஸ் ஐ. அப்போ மைனஸ் ஐக்கு நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா cos pi by 2 minus I sin pi by 2 the whole power 1 by 3. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மைனஸை வந்து நம்ம உள்ளே கொண்டு போக போகிறோம். இப்போ cos ஆஃப் இந்த சாப்டரில் இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகுது. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு இது ரெண்டு யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 2 இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மைனஸை வந்து நான் உள்ளே கொண்டு போகிறேன். காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 2, காஸ் பை பை 2வை நான் எப்படி எழுதிக்கலாம்னா, மைனஸில் நான் இங்கே உள்ள மைனஸ் வர மாதிரி எழுதிக்கலாம். ப்ளஸ் I sin minus pi by 2. ஏன்னா மைனஸ் சைன் ஆஃப் pi by 2ன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா sin ஆஃப் மைனஸ் pi by 2 the whole power 1 by 3 which is equal to 2 into இது கூட நான் என்ன சேர்க்குறேன்னா, இப்போ 2k pi நான் சேர்க்குறேன். cos 2k pi minus pi by 2 plus I sin 2k pi minus pi by 2 the whole power 1 by 3 equal to 2 into cos இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4k பை மைனஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் 4k பை மைனஸ் பை பை 2 த ஹோல் பவர் 1 by 3. k டேக்ஸ் த வேல்யூஸ் 0 1 2. ஏன்னா பவர் 1 by 3 தான் இருக்குது, அதனால் 3 வேல்யூஸ் நமக்கு 2 உடைய முடிஞ்சிடும். ஏன்னா 0ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 4k பை மைனஸ் பை பை, இப்போ டிமாவியஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த 1 by 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளோட மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் நமக்கு. அப்போ காஸ் 4k பை மைனஸ் பை பை 6ன்னு வந்திருக்கும். இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 2 6ன்னு கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஐ சைன் 4k பை மைனஸ் பை பை 6 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனோம், இந்த 3 வேல்யூமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு k is equal to 0 என்ன அப்படின்னு பார்க்குறோம். k is equal to 0னா z is equal to 0ன்னு வைக்கும்போது இது ஃபுல்லாக நமக்கு 0 ஆகிடும். இங்கே வந்து மைனஸ் பை பை 6 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் ஐ சைன் சைன் ஆஃப் மைனஸ் பை பை 6 இருக்கும். இப்போ இது வந்து காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6 வந்து நமக்கு காஸ் பை பை 6, அதே போல் சைன் ஆஃப் மைனஸ் பை பை 6 வந்து மைனஸ் சைன் பை பை 6, அதனால் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். இன்ட்டு ஐ மைனஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை 6ன்னு இந்த இடத்துல வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 இன்ட்டு காஸ் பை பை 6 வந்து நமக்கு அது வந்து 30 டிகிரி, அதனால் √3 by 2 வந்துடும். மைனஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை 6 அது 30 டிகிரி, அது வந்து 1 by 2ன்றது நமக்கு ஏற்கனவே இந்த வேல்யூஸ் தெரியும். ஈக்குவல் டு இப்போ 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும். அதை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஈக்குவல் டு √3 மைனஸ் ஐ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா k is equal to 1 அப்படின்னு கொடுக்கும்போது z is equal to 2 இன்ட்டு இங்கே பாருங்கள் 1 கொடுக்கும்போது 4 பை மைனஸ் பை பை 6ன்னு வந்துடும்.
அப்போ நமக்கு வந்து cos 3π/6 ப்ளஸ் I sin 3π/6ன்னு வரும். இப்போ 3க்கும் 6க்கும் நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்கே வந்து 1, இங்கே வந்து 2. அப்போ 2 × cos π/2 ப்ளஸ் I sin π/2ன்னு கிடச்சிரும். cos π/2ஓட வேல்யூ வந்து நமக்கு 0 ப்ளஸ் I sin π/2ஓட வேல்யூ 1. அதனால் 2 × I ஈக்குவல் டு நமக்கு 2I அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா k = 2 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ z = 2 × cos ஆஃப் 4k அங்கே இருக்குது. அதனால் k-ஓட வேல்யூ 2னால 8πன்னு வரும். அங்கே -π இருக்குது. அதனால் 8லேருந்து 8πலேருந்து ஒரு π போயிடுச்சுன்னா நமக்கு 7π/6ன்னு வந்துடும். ப்ளஸ் I sin 7π/6. இதை வந்து நம்ம பிரின்சிபல் வேல்யூவில் எழுதணுன்னா நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். cos ஆஃப் π ப்ளஸ் π/2 ப்ளஸ் I sin π ப்ளஸ் π/2 π/6 ஈக்குவல் டு 2 × cos π ப்ளஸ் π/6 ப்ளஸ் I sin π ப்ளஸ் π/6ன்னு நம்ம இது பிரிச்சுக்கிறோம். வேணால் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். 6π ப்ளஸ் π 7π. அதே போல் இங்கேயும் 6π ப்ளஸ் π 7π அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதை. இப்போ வந்து காசு வந்து பை ப்ளஸ் தீட்டா அப்படின்றது தேர்ட் குவாட்ரண்ட். அதனால் காசும் நெகட்டிவ் தான், சைனும் நெகட்டிவ் தான். காஸ் ஆஃப் π/6 அதாவது மைனஸ் காஸ் π/6. இங்கே ஏன் வந்து காசே போடுறோம் அப்படின்னா பை 180 டிகிரி வந்தாலே நம்ம காசு வந்து அப்படியே தான் வந்துடும், சைனும் அப்படியே தான் வந்துடும். மைனஸ் I sin π/6. π/6ஓட வேல்யூ காஸ் π/6ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா √3/2 மைனஸ் I × 1/2 இங்கே வந்துடும். sin π/6 வந்து 1/2 ஈக்குவல் டு இந்த 2 இங்கேயும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -√3 இங்கே வந்து -I அப்படின்னு கிடச்சிரும். the roots are √3 -I, 2I and -√3 -I அப்படின்னு நமக்கு 3 வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.